வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான பேட் கேர்ள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டீசர் வரும்போது பயங்கரமா சோசியல் மீடியால வறுத்து எடுத்தாங்க. ஆக்சுவலா இவங்க வறுத்து எடுக்கணும்ன்றதுக்காகவே தான் டீசரை கட் பண்ண மாதிரி தெரியுது. படத்துல அந்த மாதிரி பெருசா எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடையாது, கான்ட்ரவர்சி எதுவும் கிடையாது. டீசர்ல மட்டும் கான்ட்ரவர்சியை கிளப்புறதுக்காக கட் பண்ண மாதிரி தான் தெரியுதுங்க. ஏன்னா எல்லாருமே படம் பார்க்க வரணும்ன்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. படம் சாதாரணமா தான் இருந்தது, எல்லாருமே பார்க்கலாம். என்ன கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்க தான் செய்யும். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படத்தை பார்க்கணும்னா ஃபுல்லா பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ போய் காட்டப்படும். ஸோ நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரம்யான்ற ஒரு பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. காலையில பாட்டி அம்மா எல்லாருமே எந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரின்னு பாட்டி டிஸ்டர்ப் பண்றாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது கனவுலாம் வருது. இவங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு பையனை பிடிக்கும். அந்த பையன் கூட நெருக்கமா இருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு கனவு வருது. அதே மாதிரி இவங்களுக்கு பிரபுதேவாவை ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரியும் கனவு வருது. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல தூக்கத்துல இருந்து கண் முழிச்சிடுறாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருது, நான் தப்பான பொண்ணா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வாய்ஸ் ஓவர் சொல்லுது. அப்பப்ப இவங்களோட வாய்ஸ் ஓவர் தான் நமக்கு காட்டுவாங்க. இந்த இடத்துல தான் பேட் கேர்ள் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இவங்க பேரு ரம்யான்னு சொன்ன பாத்தீங்களா? ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க. இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்ற மாதிரி பாட்டி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதாவது எதுக்கு எடுத்தாலும் தீட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இந்த நேரத்துல நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த நேரத்துல நீ இங்க உட்காரக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஆக்சுவலா இவங்களோட அப்பா இருக்காருல்ல, இவங்களை நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்பயாவது மட்டும் தான் வீட்டுக்கு வருவாரு. இவங்க அம்மாவோட பேரு சுந்தரி அப்படின்றது. இவங்க ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஸ்கூல்ல ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனை அடிக்கடி இவங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு இவங்களோட ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கு போல. ஃப்ரெண்டு கிட்ட லவ் லெட்டர் தந்துடுறாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு இவரை பிடிக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கூட இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க. அதுக்கப்புறம் லவ்லாம் பண்றாங்க. கொஞ்சம் நெருக்கமாலாம் இருக்காங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் மத்தவங்க கிட்ட சீன் போடுற மாதிரி பழக்கத்தை பத்தி சொல்றான். அதாவது அவகிட்ட நான் பழகிட்டு இருக்கேன், நான் பெருசா விரும்பல, அவ தான் விரும்புறான்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கான். என்ன இந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க அந்த பையனை லவ் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 11th ஸ்டாண்டர்ட் வந்துடுறாங்க. இவங்க ஸ்கூல்ல புதுசா ஒரு பையன் சேர்ந்திருக்கான். அந்த பையன் பேரு நலன் அப்படின்றது. அவனோட கையில நரம்பெல்லாம் தெரியுது. அதை இவங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. புதுசா வந்த பையனை பாருங்களேன், அவன் கையில நரம்புலாம் தெரியுது, அழகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இந்த ரம்யா சொல்றதுனால ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு லுக் வெடுறாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பெருசா அட்ராக்டிவா தெரியல போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சுமாரா தான் இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருது. அந்த பையனையே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இது நடந்துட்டு இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, இன்னைக்கும் நீ லஞ்ச் எடுக்காம வந்துட்ட, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. என் ரூம்ல தான் வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு போறாங்க. இப்படி அம்மா பேசுறதுக்காக வரும்போது இந்த பையன் போன் யூஸ் பண்றதை பார்த்துருவாங்க. என்ன போன்லாம் யூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி சட்டுன்னு இந்த பையன் கிட்ட இருந்து போனை பிடிங்கிடுறாங்க. நலன்னு ஒரு பையனை பத்தி சொன்னல, அவங்க கிட்ட இருந்து போனை பிடிங்கிடுறாங்க. அவனுமே போனை கேட்டு வாங்கலான்ற மாதிரி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவங்களுமே லஞ்ச் எடுக்கிறதுக்காக ஸ்டாஃப் ரூமுக்கு வராங்க. இப்ப அம்மா கிட்ட இருந்து இவங்க லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இந்த பையன் நின்னுட்டு இருக்கிறத கொஞ்சம் சோகமா பார்த்துட்டு போறாங்க. அம்மா அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கினாங்கல்ல, அவங்க கிட்ட தான் போன் இருக்கும். இப்ப அம்மாக்கு தெரியாம அந்த போனை எடுக்கலான்ற மாதிரி அம்மாவோட பேக்ல இருந்து அந்த போனை எடுத்துடுறாங்க. நம்ம அந்த பையன் கிட்ட தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பையனை பத்தியே யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. இப்ப காலையில இவங்களுக்கு பிடி பீரியடா இருக்கும். இவங்க விளையாடாம ஓரமா உட்காந்துடுறாங்க. என்னாச்சுமா இப்பயும் பீரியட்ஸா அப்படின்ற மாதிரி சார் கேட்கிறாரு. இவங்க ஆவுனா பீரியட்ஸ காரணமா சொல்லி இந்த மாதிரி உட்காந்துருவாங்க போல. அதனால தான் சார் கிண்டல் பண்றாரு. இப்ப இவங்களுமே எல்லாரும் வெளியே இருக்கும் போது உள்ள வந்துடுறாங்க. அந்த நலன் பேக்ல போனை வச்சிடலான்ற மாதிரி போனை வச்சிடுறாங்க. இவங்க கிளம்பும் போது அவர் பார்த்திருப்பாரு. இப்ப பேக்கை எதர்ச்சியா பார்க்கும் போது போன் இருக்கு, அந்த பொண்ணு தான் வச்சிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிக்கிறாரு. இந்த டைம் எல்லாருமே ஆர்குட்ல தான் சாட்லாம் பண்ணுவாங்க. அந்த நலன் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இவங்க கேட்டு வாங்கியிருப்பாங்க. அவன் கூட சாட் பண்ணா என்னன்ற மாதிரி சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து உடனே ரிப்ளை வருது. போன் தந்தது நீ தானே, நன்றின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே ஜாலியா அவர் கூட சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் பார்த்தோன்னே அந்த பையனை பிடிச்சிருச்சுல, இருந்தாலுமே அதை காட்டிக்காம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் ஒன்னு சொல்லணும், ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்கிற இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப அடிக்கடி இவங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பையன் கூட மணிக்கணக்கா சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. எல்லா சமயமும் கால் பண்ண முடியாதுல்ல, அதனால இவங்க சாட் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்க வீட்டுல ரசகுல்லா கொடுத்து விடுவாங்க. அதை அந்த பையனுக்காக இவங்க தந்திருப்பாங்க. அந்த பையன் சாப்பிடுவான்னு பார்த்தா அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேகமா எடுத்து சாப்பிடுறாங்க. அதை பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்கூல்ல டூர் கூட்டு போற மாதிரி பிளான் இருக்கும். இவங்க எல்லாம் பேரை கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த நலன் பேரை கொடுக்காம இருக்கான். என்ன இவன் கொடுக்காம இருக்கான், இவன் வரமாட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுவியோ தெரியாது, கண்டிப்பா நீ வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு மெசேஜ் பண்றாங்க. அவனுமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். நானும் வரேன்ற மாதிரிலாம் டீச்சர் கிட்ட சொல்லிடுறான். வீட்டுல முதல்ல வெட்ல போல இவன் போனோன்ற மாதிரி அடம்பிடிச்சு வர ஆரம்பிச்சிடுறான். ட்ரெயின்லயே இவங்க பேசிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா பேசுறதுக்கு சந்தர்ப்பமே அமையாம இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்ற மாதிரி இவங்க மறைச்சு தான் வச்சிருக்காங்க. இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கும் போது இவரதான் திரும்பி பாக்குறாங்க. இந்த இடத்துல கூட பேச முடியலையே, எப்பதான் நம்ம பேச போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பயும் மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கேமரா கொண்டு வந்திருப்பாரு. அந்த கேமரால இவங்க போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு. இவங்களுமே பார்த்து வெக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரமும் இவங்க ரெண்டு பேர் மாத்தி பாக்குறத ஒரு ஃப்ரெண்டு கவனிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கு போலன்னு அந்த ஃப்ரெண்டு யோசிக்கிறாங்க. அதை பத்தி கேட்டா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே படுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா இந்த ரம்யா இருக்காங்கல்ல, சைலண்டா எந்திரிச்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. அவர் தான் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரேடியம் பேண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேண்ட் எல்லாம் ஒரு இடத்துல போட்ட மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம் போட்டிருக்குன்னு பார்க்கும்போது அவர் தான் போட்டு வச்சிருப்பாரு. சூப்பரா இருக்குல்லன்னு கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுல சேர்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம டிவியை வைக்கணும், இந்த இடத்துல நம்ம பெட்டை வைக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. போக ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வியர்டா சில கனவு வரும்ல, அதாவது யாரு கூடயாவது ஒன்னா இருக்க மாதிரிலாம் கனவு வரும்ல, அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட ஷேர் பண்றாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் தப்பா வருது, நான் ரொம்ப கெட்ட பொண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சேச்சா, எனக்குமே அப்படி வரும், எல்லாருக்குமே அப்படிதான் வரும் போல, நம்ம தான் தேவையில்லாம யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஓஹோ, எல்லாருக்குமே அப்படிதான் வருமான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஜாலியா இவங்க ரெண்டு பேர் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தமா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க 3 பேருக்குமே நலன் கூட இவங்க பழகிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருது. அதுல ஒரு ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா மீதி 2 ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவன் நல்லவன்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி ட்ரக் எடுத்து தான் இந்த ஸ்கூலுக்கே அவன் வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. தெரியாம எடுத்தது தான் அப்படின்ற மாதிரி ஈரன் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதனால 2 ஃப்ரெண்ட்ஸ் பேச மாட்டோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேசலனாலும் பரவாயில்ல, அவன் தான் முக்கியன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டுல ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க யாரையோ லவ் பண்றதா வீட்டுல சொல்றாங்க. பாட்டி அப்பாலாம் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. இவங்க அதை கவனிக்க கூடாதுல்ல, அதனால அம்மா வேகமா வேற ரூம்ல கொண்டு போய் விட்டுறாங்க. இதெல்லாம் நீ கவனிக்காத, உன் அக்கா ரொம்ப மோசமான விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி அம்மா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் பாட்டி என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. உன் அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டா, நீயும் இந்த மாதிரி பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. அக்கா அவன் கூட ஓடி போக போறேனே முடிவு எடுத்துட்டாங்க போல. நலனுக்கு பக்கத்துல இவங்க ஃப்ரெண்டு தான் உட்காந்துருப்பாங்க. இடம் மாறிக்கலான்ற மாதிரி இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நலனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிளாஸ்ல இருக்க வேற ஒரு 2 பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, காலியா இருக்க ஒரு ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த சுந்தரி பாத்துடுறாங்க. என்ன பண்றாங்கன்னு உள்ள வரும்போது கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. இத பத்தி பிரின்சிபல் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இந்த 2 பேரையும் பிரின்சிபல் கிட்ட கூட்டு வந்து வெட்டுறாங்க. பிரின்சிபலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திட்டிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு ஒரு வேலையை பாத்துடுறா. ஆக்சுவலா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஈரின் கிஸ் பண்ணது, ஈரின் நலன் கூட நெருக்கமா இருந்ததுலாம் தெரியும். உங்க பொண்ணு மட்டும் உங்க பொண்ணு இப்படி பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறா. அம்மாவால நம்ம பொண்ணு இப்படி பண்ணிருப்பான்றதை ஏத்துக்கவே முடியல. ஆனா பிரின்சிபல் முன்னாடி இந்த விஷயம் வெளியே வந்துருச்சுல, அதனால போன் இருக்கா பாக்கலான்ற மாதிரி வேகமா உள்ள வந்து போன் இருக்கான்னு செக் பண்றாங்க. இவங்க பொண்ணு போன் எடுத்துட்டு வந்திருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி நலனோட போனையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. நலனுமே போனை கொண்டு வந்திருக்காரு. இப்ப எல்லாரையும் செக் பண்ற மாதிரி இந்த இடத்துல செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா குறிப்பா இவங்க 2 பேரை தான் டார்கெட் பண்ணி தூக்கிடுறாங்க. இப்ப 2 பேரோட போன்ல இருக்க சாட்டையும் படிச்சு பாக்குறாங்க. 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கிறது பக்காவா தெரிஞ்சிருது. 2 பேருக்கும் டிசி கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அம்மாவும் டிவி கனெக்ஷன், நெட் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. ஏதாவது லவ் லெட்டர் கிட்டர் வச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் படிப்புன்னு மட்டும் தான் இருக்கணும், நீ வெளியே போறத பத்தியே யோசிக்காத அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு திட்டுறாங்க. பொண்ணோட மனசை மாத்தணும்ன்றதுக்காக நிறைய பூஜைலாம் பண்றதுக்கு முடிவு எடுத்துடுறாங்க. இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. எப்படியும் இந்த லவ்வை ஏத்துக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடலான்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்றாங்க. சோ இன்னும் டிசி தரல போல, டிசிக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இவங்க ஓடி போறதுக்கு முடிவு எடுத்துடுறாங்க. இவங்க விடிய காலையில நேரம் பேரண்ட்ஸ்க்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியெல்லாம் வந்துடுறாங்க. அவன் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை போகுது. நீ இந்த மாதிரி முடிவு எடுத்த அம்மா செத்து போயிடுவேன்ற மாதிரிலாம் அம்மா மிரட்டிட்டு இருக்காங்க. வேணாமா அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சிட்டு இருக்கான். இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கல்ல, இவங்க வீட்டு ஆளுங்களே கண்டுபிடிச்சு இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து அடின்னு அடிக்கிறாங்க.
அப்பா வெளியூர்ல வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அவருமே இந்த இடத்துக்கு வந்து பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சுந்தரி கிட்ட கேக்குறாங்க. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு மார்க் கம்மியா எடுத்துட்டா, அதனால தான் அப்பா சத்தம் போடுறாரு அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாம இவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப பொண்ணுக்கு உள்ள வந்து அட்வைஸ் பண்றாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மாமியார் இவங்கள தான் போட்டு திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், இவளை மினிக்கிட்டு வேலைக்கு போக விட்டல, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இவளை வீட்டுல உட்கார வச்சிருக்கணும், பொண்ணையும் ஒழுங்கா வளர்த்திருப்பா, இப்ப இவளால் தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்ற மாதிரி மாமியார் இவங்களை பிளேம் பண்றாங்க. என்னடா நம்மள போய் பிளேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்றாங்க. மேற்கொண்டு எதுவும் பேச முடியாம பொண்ணு மாதிரி இவங்களும் சோகமா உட்காந்துடுறாங்க. என் அம்மாக்கு என் நிலைமை புரியும் நினைச்சேன், ஆனா என்னோட அம்மாக்கும் புரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அம்மா இப்பயாவது மாறி இருப்பாங்கன்னா சுத்தமா மாறல. பாட்டி எதுக்கு சொல்றாங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நீ ஒழுங்கா படிக்கணுமா, நல்ல வேலைக்கு போனோமா, வெளிநாட்டுல போய் நல்ல வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ விருப்பப்பட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணலான்ற மாதிரி அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேப்ல நலன் இருக்கான்ல, வெளியூருக்கு கிளம்பி போயிருப்பான். அதை நினைச்சு வேற இவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க. அம்மா சொல்ற எதையும் பெருசா காதலியே வாங்க மாட்டாங்க. இப்ப இவங்களை கடைசி வருஷம் மட்டும் படிக்க வைக்கணும்ன்றதுக்காக புதுசா ஒரு ஸ்கூல்ல தான் சேர்த்து விடுறதுக்காக அம்மா வராங்க. இப்ப இறங்கின இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன், என் லைஃப் இப்படி ஸ்பாயில் பண்ணதே நீங்க தானே, இதுக்கப்புறம் நீங்க சொன்னதை நான் எதுக்கு கேட்கணும், என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி சொல்றீங்க, இதுக்கப்புறம் வேணும்ட்டே எல்லா தப்பும் பண்ணுவேன், நான் ஹாஸ்டல்ல தான் இருப்பேன், உங்க வீட்டுக்குலாம் நான் வரவே மாட்டேன், இதை தாண்டி என்ன டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு மிரட்டிட்டு நடந்து போறாங்க. என்ன இவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்ற மாதிரி அம்மா பயப்படுறாங்க. ஒரு வழியா இவங்களுமே 12th எல்லாம் படிச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறத காட்டுறாங்க. இவங்க செகண்ட் இயர் படிக்கும் போதே 4th இயர்ல இருக்க ஒரு பையனை லவ் பண்றாங்க. அவர் பேரு அர்ஜுன் அப்படின்றது. அர்ஜுன் கூட பல வாட்டி இவங்க ஒன்னா இருந்துட்டாங்க போல. அர்ஜுன் இன்னியோட காலேஜை விட்டு போக போறாரு. கடைசியா ஒன்னா இருக்கிறதுக்காக தான் ரூம்க்கு வந்திருக்காங்க. அர்ஜுனை எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இங்க சிங்கராலாம் இருப்பாரு. இப்ப அர்ஜுனோட ரூம்மேட் இருக்காருல, போதும் வெளியே வான்ற மாதிரிலாம் இவங்களை கூப்பிடுறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து தான் ஒன்னா இருந்திருக்காங்க. இவங்க அடிக்கடி வருவாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸுமே ஜாலியா இவங்க கிட்ட பேசி தான் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அவர் இருக்காருல, மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போக போறாரு, அதாவது பெங்களூருக்கு போக போறாரு. இவங்களுமே வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க. உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன், என்ன மிஸ் பண்ணுவல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி கிளம்புறாரு. போனவர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட பேசணும்ல, ஆனா கால் பண்ணாமே இருக்காரு. எதுக்காக அர்ஜுன் கால் பண்ணாம இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அர்ஜுனோட சில ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அர்ஜுனோட நம்பர் இருக்கா, வேற ஏதாவது நம்பர் யூஸ் பண்றானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு புதுசா யூஸ் பண்ற நம்பரை இவங்க வாங்கியிருக்காங்க. எதுக்கு என்கிட்ட பேசலன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இதை தாண்டி இவங்க கிஃப்ட் மாதிரி சில பொருள்லாம் வாங்கி தந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் அவர் தொலைச்சிருப்பாரு, ஃபிளைட்லயே விட்டுட்டு போயிருப்பாரு. அதுக்காகவே இவங்க கோவப்படுறாங்க. என்னன்னு தெரியல, முன்ன மாதிரி அர்ஜுன் பேச மாட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய சண்டைலாம் ஏற்படுது. சண்டை போட்டு இதுக்கப்புறம் பேசவே மாட்டேன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. ஆனா அடுத்த நாளே அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ அவர்கிட்ட பேசாமலேயே இருக்க முடியல போல, அடிக்கடி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு பேசாம இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தப்பா படுது, அவனை விட்டுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்க ஏத்துக்காம அவர்கிட்ட எப்ப பாரு பேசுறதுக்காக வெயிட் பண்றாங்க. சரியாவும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜ்ல மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த ஃப்ரெண்டு தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இப்ப இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அர்ஜுனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ இந்த நிலைமையில இருக்கா, வந்து பேசுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவர் பேச விரும்பலன்னு சொல்றாரு போல. இவங்க கோவப்பட்டு அவரை போட்டு திட்டுறாங்க. இவனை டோட்டலா அவாய்ட் பண்ணுன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலான்ற மாதிரி இவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரம்யா இருக்காங்கல்ல, அந்த அர்ஜுன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி இருக்கிறது பேரண்ட்ஸ்க்கு தகவலா போயிருக்கோம். பேரண்ட்ஸ்மே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓகே தானே, இப்ப ஹாஸ்டலுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணு ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்டல்ல வச்சு பொண்ணுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் பண்றாங்க. ஏன் இப்படி உடம்பை கெடுத்துக்கிற, நீ ஒழுங்கா படிக்கிறியா இல்லையான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன தொல்லை பண்ணாதீங்க, நான் நிம்மதியா இருக்கணும், ரெண்டு பேருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேரண்ட்ஸ் அனுப்பி வச்சிடுறாங்க. ஆக்சுவலா கிராஜுவேஷனுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அர்ஜுன் வந்திருக்காரு. அர்ஜுன் வாங்க போகும்போது மட்டும் அர்ஜுன் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. அர்ஜுனோட பேரண்ட்ஸ் என்ன இந்த பொண்ணு இப்படி தட்டுறான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப அர்ஜுன் அம்மா கிட்ட எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தானே இவங்களை அறிமுகப்படுத்தணும், ஆனா இவரு சாதாரண ஃப்ரெண்டுன்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. ஓஹோ, அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அம்மாவும் கேட்கறாங்க. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க, அதை மீன் பண்ணி தான் அம்மா இப்படி கேட்கறாங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்காக நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றதை உன்னோட அம்மா கிட்ட சொல்லலன்னு கேட்கறாங்க. என் வீட்டுக்கு வரும்போது நீ அவனை லவ் பண்ணிட்டு இருந்தல, அதனால தான் நீங்க ரெண்டு பேர் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு என்னோட அம்மா நினைச்சிருக்காங்க, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு மட்டும் தான் எக்ஸ்லாம் இருக்காங்களா, ஏன் உனக்கு எக்ஸ் இல்லையா, அப்புறம் என்ன நீ
சொல்லிருக்க வேண்டியதானேன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இது எல்லாத்தையும் சீனியர் அக்கா ஒருத்தங்க பாக்குறாங்க. இன்னும் அர்ஜுன் பின்னாடி சுத்தி நீ ஏமாற போறியா? அர்ஜுனுக்கு பெங்களூர்ல ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த அக்கா சொல்றாங்க. இந்த அக்கா சொல்றதை கேட்டோன்னே இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. அதனால தான் நம்மள கழட்டி விடுறதுக்கு பிளான் போடுறான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பயங்கரமா குடிச்சவங்க நேரா அவரோட மூக்குலயே ஒரு குத்து வச்சிடுறாங்க. அவரும் கோவத்துல திரும்பி அடிக்கிறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காரு. இப்ப கோவத்துல அவர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே உன் கூட எனக்கு லவ்வே இல்ல, சும்மா பிசிக்கலா இருக்கிறதுக்காக தான் பழகுனேன், அது உனக்கும் தெரியும், நீ புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்றது, எவ்வளவு நான் அவாய்ட் பண்ணி பார்த்துட்டேன், நீ தான் புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களுமே இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ஃப்ரெண்டுல இருந்து நிறைய பேர் இவங்களுக்கு ஏற்கனவே அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, இவங்க தான் கேட்காம இருந்திருப்பாங்க. இப்பதான் முதல்ல அவரை பார்த்ததை நமக்கு காட்டுறாங்க. முதல்ல பார்க்கும் போதே சீனியர் அக்காங்க இருக்காங்கல்ல, அவன் யார்கிட்டயும் ட்ரூவா இருக்க மாட்டான், அவனை மட்டும் லவ் பண்ணி தொலைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஜூனியர் பொண்ணுங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதை இவங்க கேட்டுமே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எல்லாம் தப்புன்றது இப்பதான் உங்களுக்கு புரியுது. இவங்க ரூம்மேட்டா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, இவங்க கஷ்டத்தை புரிஞ்சு அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர வச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூட படிக்கிற எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்றதுக்காக இவங்க ரூம்க்கு வந்திருப்பாங்க. அவனுக்காகலாம் ஃபீல் பண்ணத, அவன் அவ்வளவுலாம் ஒர்த் இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரம்யா ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு தகவல் கிடைக்குது. அதை கேட்டு இவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. இவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு தான் தகவல் கிடைச்சிருக்கும். இவங்களும் வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப பாட்டியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வீட்டை விட்டு ஒரு அக்கா ஓடி போனாங்கல்ல, அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சொந்தக்காரங்களா எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்த, இங்கெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்பாக்கு கொஞ்சம் கோவம்லாம் குறைஞ்சிருக்கும். அப்பா இருக்காருல, நீ உள்ள போய் பாருன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாரு. அவங்களுமே உள்ள வந்து பாட்டியை பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பாட்டி கூட எல்லாருக்குமே ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இந்த இடத்துல ஷேர் பண்றாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது ஹீரோயினுக்கு நிறைய மெமரிஸ்லாம் வருது. இவங்களுமே உடஞ்சி இந்த இடத்துல அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரம்யா எப்ப பாரு சோகமாவே இருக்காங்கல்ல, அந்த ரூம்மேட் பொண்ணு தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. வெளியே வா, முன்ன மாதிரி இருன்ற மாதிரிலாம் இவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ரொம்ப வருஷம் ஓடின மாதிரி கதை வந்துருது. கொரோனா டைமுக்கு கதை வந்துருது. கொரோனா டைம் தட்டெல்லாம் வச்சு அடிச்சாங்கல்ல, அதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம் இந்த பொண்ணுக்கு 32 வயசு ஆயிருது. 32 வயசுல தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும்ல, என் தோல் ரொம்ப சுருங்குது அப்படின்ற மாதிரி டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நீ சரியா தூங்குறதே இல்லைன்னு தெரியுது பாரு, கருவளையெல்லாம் வந்துருச்சு, கொஞ்சமாவது தூங்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு தூங்குற பிரச்சனை இருக்கு, ஏன்னு தெரியல, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இதுக்கு நடுவுல இவங்க ஒரு நபர் கூட லிவின்ல எல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த நபர் கூடயும் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்காங்க போல. இவங்க லிவின்ல ஒரு நபர் கூட இருந்தாங்கல்ல, அவர் பேரு இர்ஃபான் அப்படின்றது. இவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கதை ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி வந்துருச்சுல்ல. இதுக்கு நடுவுல இவங்க நிறைய பெட்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப இவங்க இர்ஃபானோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க அக்கா என்னம்மா இப்பெல்லாம் எதுவும் வாங்குறதுக்கு வரது இல்லைன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லக்கா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நாங்க 2 பேர் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அக்கா கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இர்ஃபானை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல பூனை இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இர்ஃபானை கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுக்கிட்டே உள்ள நுழையிறாங்க. பார்த்தா இர்ஃபான் இருக்கார்ல, இப்போ ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்காரு போல. அந்த பொண்ணை தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. சோ இவங்களுமே கொஞ்சம் எம்பாரசிங்கா ஃபீல் பண்றாங்க. இன்னொரு நாள் வேணா வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இங்கதான் இருக்கு, போய் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வேகமா வீட்டுல இருக்க பூனை எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. கிளம்புறன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவரும் பின்னாடியே ஓடி வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. நீ வருவன்னு எனக்கு தெரியாது, சாரின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு, லைஃப்ல நீயும் மூவ் ஆன் பண்ணோம்ல, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல டைப் மாதிரி தான் தெரியுறா, உங்க 2 பேருக்குள்ள ஒரு வைப் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. என்ன திடீர்னு பூ போட்ட சட்டெல்லாம் போட்டிருக்க, அவதான் இந்த மாதிரி Dress போட சொன்னாலா, ஆனா எப்பவுமே உனக்கு செக்டு ஷர்ட் தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இங்க இருந்து கொஞ்சம் சோகமா கிளம்புறாங்க. திரும்பி பேட்சப் பண்ணலான்ற ஐடியாலாம் இருந்திருக்கும், அதெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சுல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காலேஜ் டைம்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்க இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க போல. வெளிநாட்டிலேயே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப நிறைய மாத கர்ப்பிணியாவும் இருக்காங்க. இன்னமும் இவங்க 2 பேர் டச்ல இருக்காங்க போல. ஹீரோயின் கஷ்டத்தெல்லாம் இந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் ஷேர் பண்றாங்க. சரி ஃப்ரீயா விடு, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் ஆறுதல்லாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து தான் தங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நல்ல சம்பளத்துக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி நடக்கும். பார்ட்டிக்காக கொலீக்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த கொலீக்ஸ் கிட்டே இவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அக்கா இருக்காங்கல்ல, உனக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கிறது எனக்கு புரியுதுமா, அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படியாவது வெளியேத்திரு, உனக்கு வேற என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த பண்ணு, அப்பதான் இந்த கஷ்டம்லாம் போகும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா வீட்டுல ஃபங்க்ஷனா இருக்கும். சாரி கட்டிட்டு வான்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. சாரி எல்லாம் கட்ட தெரியாது. இவங்களுமே நெட்ல பார்த்து சாரி எல்லாம் கட்டிடுறாங்க. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க.
ஆக்சுவலா புகை மூட்டமா இருக்கிற இடத்துல ஒரு சின்ன குழந்தைய உட்கார வச்சிருக்காங்க. அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது. இவங்களுமே அந்த குழந்தைய அங்க இருந்து தூக்கிட்டு தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. அந்த குழந்தை கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. 32 வயசு ஆயிருச்சு, எப்பதான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கன்ற மாதிரி அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வேற தோசை எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க தோசை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப நீ காசை இங்க இன்வெஸ்ட் பண்ணு, அங்க இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி ஐடியாலாம் தராரு. அதெல்லாம் இவங்க காதுல வாங்க மாட்டாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, சொந்தக்காரங்க சொன்னாங்க, நீ டிண்டில்னு ஏதோ ஒரு ஆப்ல இருக்கியாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாமா இருக்கேன், அந்த ஆப் இப்படிதான் செயல்படும் அப்படின்ற மாதிரி ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டு பசங்களும் இதுல இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. அவங்க வீட்டு பசங்க இருக்கலாம், நான் இருக்க கூடாதா? அப்படி இருந்தா என்ன தப்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் ஒரு பையனோட போட்டோவை பாக்குறாங்க. இவன் அழகா இருக்கான், பேசாம இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மா கல்யாணம் பண்றதுக்குலாம் இதை பாக்குறது இல்லம்மா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அப்ப எப்பதாண்டி நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது இர்ஃபான் கூட இவங்க ஒன்னா இருந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இர்ஃபானை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனா என்னன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அதனாலதான் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க ஒரு பொண்ணு கூட சேர்ந்து தங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு வீட காலி பண்ண போறாங்க போல. அதே மாதிரி ஹவுஸ் ஓனர் நீங்களும் காலி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே வேற வீட்டை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பேசுறதுக்காக வராரு. அவரும் அவரோட ஒய்ஃபும் பிரிய போறாங்க போல. அந்த ஒய்ஃப் இவங்களோட ஃப்ரெண்டு தான். நான் வேணும்னா அவகிட்ட பேசி பார்க்கவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நாங்க எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், எங்களுக்குள்ள பெருசா செட் ஆகல, பிரியறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ பிரிய போறாங்கல்ல, அதை நினைச்சு இவங்களும் லைட்டா ஃபீல் பண்றாங்க. இப்ப கரண்டா வீட்ல ஒரு பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. சில திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். நான் போய் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல இருக்க கடைக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப பில்லு போடலாம்னு நினைக்கும் போது அங்க இருக்க நபர் போன்ல பிரச்சனைமா பாக்குறியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை இவங்க மேல கைய வச்சுக்கிட்டே இருக்கு. யாரு இந்த குழந்தைன்ற மாதிரி திரும்பி இவங்க ஒரு பார்வை பாக்குறாங்க. அந்த குழந்தைய கையில வச்சிருக்கிறது யார் தெரியுமா? நலனா தான் இருக்கும். இத பாக்குற ரெண்டு பேருமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. உன் குழந்தையான்னு கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்றாரு. பேர் என்னன்னு கேக்குறாங்க. இவர் வேற ஒரு பேரை சொல்றாரு. அப்ப என் பேரை வைக்கலையான்ற மாதிரி இவங்க கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் வீட்டுல பார்ட்டி நடக்குது, நீயும் வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே வெளியே பிஸியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பேசணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதனால ரூமுக்கு போயிடலான்ற மாதிரி ரூமுக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, அன்னைக்கு வராம இருந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. ஆக்சுவலா ரெண்டு பேருமே ஓடி போற மாதிரி பிளான் எல்லாம் வச்சிருப்பாங்க. இவங்க கூட வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் வராம இருந்திருப்பாரு. நீ உன்னோட பேரண்ட்ஸை எதிர்த்து வந்த, ஆனா நான் தான் எதிர்த்துட்டு வரதுக்கு தைரியம் இல்லாம வராம இருந்துட்டேன், மன்னிச்சிரு. திரும்பி உன்னை கான்டாக்ட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா கான்டாக்டே பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் விடுன்ற மாதிரி இவங்களும் குழந்தைய கொஞ்சற மாதிரி இவருக்கு பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, உன்னோட ஒய்ஃப் பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவர் வசுந்தரான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உன்னோட ஒய்ஃப் அசிங்கமா இருப்பாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சே அழகா இருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சரி உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவர் பிரிஞ்சு வரதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்றதை இவங்க தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு காரணமும் இல்லன்றது தெரிஞ்சிருது. இவ்வளவு நேரம் இவங்க கதவை சாத்தி மட்டும் தான் வச்சிருப்பாங்க, டாப்பால் போட்டிருக்க மாட்டாங்க. இப்ப டாப்பாலே போட்டுறாங்க. இவருமே நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ஒரு மொமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வந்துருது. பொருள்லாம் வாங்கிட்டீங்களா, ஏன் லேட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கிளம்புன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பயும் இவர் கிஸ் பண்றதுக்காக நெருங்கி எல்லாம் வராரு. ஆனா கிஸ் எல்லாம் பண்ண வேணாம், நம்ம குழந்தைய தூக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நலனும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் சீக்கிரமா வீட்டை காலி பண்ணோம்ல, அதனால அம்மாவும் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீ எப்பதாண்டி கல்யாணம் பண்ண போற அப்படின்ற மாதிரி அம்மா திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் அந்த நலனை திரும்பி பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றேன்னு அம்மா கேட்கும் போது இவங்களுமே பார்த்த விஷயத்தெல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் அதை பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் குழந்தையோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன், அவனோட ஒய்ஃப் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருப்பேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. நீ 15 வயசுலயே லவ் பண்ணுவ, அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துல கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி விடு, உன்கிட்ட நான் கோவப்படல, கோவப்பட்டனா என்கிட்ட ரொம்ப மாசம் பேசாம இருப்ப, அந்த வம்பெல்லாம் தேவையே இல்லைன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப இவங்களுமே பூனையை பாக்குறதுக்காக வராங்க. அப்பதான் அம்மா ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறது தெரியுது. ஏமா ஜன்னலை திறந்து வச்சீங்க, பூனை வெளியே போயிடுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப பூனை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம் தேடுறாங்க. 2-3 பூனை கிடைச்சிருது. ஒரு பூனை மட்டும் மிஸ் ஆகுது. அந்த பூனை பேரு மேடம் போல. மேடம் எங்க பூனை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அம்மாவை திட்டிட்டு தான் இவங்க வெளியே தேடுறதுக்காக போறாங்க. இப்ப சுத்தி முத்தி எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க. ஆனா பூனையை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப நைட் வரைக்கும் இவங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த தகவல்லாம் இர்ஃபானுக்கும் இர்ஃபானோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சது போல நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
பூனை காணாம போயிருச்சுன்னா மிஸ்ஸிங் மாதிரி போஸ்டர்லாம் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு இவங்க எல்லா இடத்தையும் ஒட்டிட்டு இருக்காங்க. ஆனா பூனை கிடைக்கிற மாதிரியே இல்ல. இந்த இடத்துல தான் அந்த பூனை எப்படி கிடைச்சதுன்றதை யோசிக்கிறாங்க. குட்டியா அந்த பூனை ரோட்ல இருந்திருக்கும். இந்த பூனையை இதுக்கப்புறம் நம்மளே வளர்க்கலான்ற மாதிரி இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் அந்த பொண்ணு இருக்க முடியாதுல்ல, அந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டு நம்ம மட்டும் இருக்கலாம்னு இர்ஃபான் யோசிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நீ தனியா அனுப்புறது சரியில்லை, நீயும் கூட போ, நான் இங்க நடக்க வேண்டியதை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா தான் சொல்றியான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கவங்க எதனால சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே தோணுது. ரொம்ப அன்பு இருந்தாலும் சண்டை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சண்டை வந்திருக்கு போல. இப்ப இவருமே சரி ஓகேன்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவங்க தெரபிஸ்ட் கிட்ட வந்திருக்காங்க. அந்த பூனையை இவங்க பயங்கரமா மிஸ் பண்றாங்கல்ல, அந்த பூனை எனக்கு ரொம்ப முக்கியம், அது இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு காரணம் அம்மா தானே, அம்மா கூடயும் பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. கடைசி 2-3 நாளா அம்மா கிட்ட பேசுறதே இல்லைன்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததான் அம்மா இருக்காங்கல்ல, இந்த டாக்டர் அட்டென்ட் பண்றதுக்காக வராங்க. என் பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் லேடியும் சில அட்வைஸ் எல்லாம் அம்மாக்கு சொல்றாங்க. பொண்ணு கிட்ட திரும்பி பேசி பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. இவங்க பேசலாம் நினைச்சா பொண்ணு சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப இவங்களோட ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்துருது, சந்தோஷமா இவங்க கிட்ட சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அம்மா கூட நடந்த சண்டையை பத்தியும் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரியா நீ பண்ணுவ, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. இவங்களுக்கும் நம்ம பண்ணது தப்புன்னு தோணுது. இப்ப அம்மாவை பாக்குறதுக்காக அம்மா வேலை பார்க்குற ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. அம்மா 25 வருஷமா இந்த இடத்துல வேலை பார்த்திருக்காங்க போல. இன்னைக்குதான் ரிட்டையர் ஆக போறாங்க. அதனால ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக தான் இவங்க வந்து உட்காடுறாங்க. இதை பாக்குற அம்மாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பொண்ணுங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசாதீங்க, அம்மா பேசுறத கேட்கணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓஹோ, இந்த சுந்தரி மிஸ்ஸோட பொண்ணு நீங்க தானா, நீங்க பண்ண அலப்பறைய பத்தி ஸ்கூல் முழுக்க தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களை ஸ்கூலை விட்டு அனுப்பி வச்சாங்கல்ல, அதை பத்தி தான் பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவும் சந்தோஷமா இந்த ஸ்கூலை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மாக்காக இவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் அம்மா கிட்ட தராங்க. அம்மா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாரிமான்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாவும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஈரனோட வாய்ஸ் ஓவர் இருக்குல்ல, எனக்கு இப்போதைக்கு பெருசா எதுவும் தேவையில்லை, இருக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல நான் விருப்பப்பட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க ஒரு வீட்டுல இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் இப்ப டிராவல் பண்ணி இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது இவங்க வீட்டு வாசல்ல அந்த மேடம் இருக்கு. அதை பாக்குற இவங்க பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இவங்க புது வீட்டுக்காக புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. புரோக்கருமே ஒரு வீடு வந்திருக்கு, பார்க்க வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அந்த வீட்டை வந்து பாக்குறாங்க. வீட்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. எனக்கு இந்த வீடு ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே பண்ண முடியல, இப்ப நான் நினைச்ச எல்லா விஷயத்தையும் என்னால பண்ண முடியுது அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி பெட்டுங்க கூட இவங்க ரொம்ப அட்டாச்மெண்டோட இருக்காங்க. அந்த பெட் எல்லாத்துக்கும் பாலெல்லாம் வச்சிடுறாங்க. இப்ப ரிலாக்ஸா படுத்துக்கிட்டே ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.